மலையில் பாருங்க கடத்தெரு காரைக்கால் கடத்தெரு பழம் வாங்கலான்னு வந்திருக்கோம். மழை வைக்கும்போது எங்களுக்கு வந்து 2 பேருக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அதை காமிக்கிற பாருங்க. இது அவங்களுக்கு வந்து வேட்டி சட்டை கொடுத்தாங்க. இது பத்திரிக்கை போகிறேன், அவங்களும் இதான் கட்டிட்டு போகிறாங்க. இருந்தாலும் பூ மாலை தான் போடுவாங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு ஒரு மாலை கட்டியிருக்கோம். அதை காமிக்கிற பாருங்க. சைடாக கொண்டு வாங்க அந்த பக்கம். இல்லை அப்படி வேணாமா, இப்படி ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். இப்படி ஒன்றா தான் கரெக்டாக இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் காது குத்தி வரவேற்பு வைக்கிறாங்க. யார் வீட்டிலனா என் தம்பி பொண்டாட்டி வந்து காமிச்சிருப்பேன் வீடியோவில். அவங்க அக்கா வீட்டில் தான் பொண்ணுக்கும் பையனுக்கும் காது குத்தி நாளைக்கு வந்து வரவேற்பு வைக்கிறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கி வைக்கணும். ஜாமான் வாங்கலான்னு காலையிலேருந்து கிளம்பிட்டே இருக்கோம். மழை பெஞ்சிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரைக்காலில் வந்து சரியான மழை. வாங்கும் மழையை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எவ்வளோ மழை. இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ இடம் ஜாமான் வாங்க போமா விட்டுருச்சா இல்லையா? வேகமாக பெய்யுதா? எப்படியும் மது கூப்பிட போனோம். அப்படியே ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவோம். லேசாக தான் தூருது, பரவாயில்ல. போய் ஜாமானை போய் வாங்கிட்டு வந்துடும். அப்புறம் ரொம்ப மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். போயிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மலையில் பாருங்கள் கடத்தெரு காரைக்கால் கடத்தெரு பழம் வாங்கலான்னு வந்திருக்கோம். மழை வந்து தூரிக்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போம். இங்கே தான் மளிகை கடை, வெடி கடை எல்லாமே இருக்குது. வெடி வாங்கணும். அப்படியே வண்டி நிப்பாட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மலையிலே போய் ஜாமான்லாம் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டோம். பூ மட்டும் வந்து நம்ம சாயந்தரம் வாங்கிக்கலான்னு இப்போ வந்துட்டோம். ஏன்னா புது பூ இன்னும் வரல, அதனால சாயந்தரம் வாங்கி. இப்போ வந்து பத்திரிக்கை வைக்கும்போது எங்களுக்கு வந்து 2 பேருக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அதை காமிக்கிற பாருங்க. இது அவங்களுக்கு வந்து வேட்டி சட்டை கொடுத்தாங்க. இது பத்திரிக்கை வைக்கிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே பத்திரிக்கை வச்சாங்க. அப்போயே கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு சாரி, பட்டு சேரி. இதை தான் நான் நாளைக்கு கட்டிட்டு போகிறேன். அவங்களும் இதான் கட்டிட்டு போகிறாங்க. எங்கள் 2 பேருக்கு ட்ரெஸ்ஸு வச்சு பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க. இப்போ வந்து நாங்கள் என்னென்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறோம் பாருங்க. இது வந்து ஸ்வீட்டு. என்ன ஸ்வீட்டுன்னு பாருங்கள். ஒரே இதாக வாங்கிட்டோம். பெரிய ஜாங்கிரி, அப்புறம் வந்து தர்பூசணி பழம், சீனி, அப்புறம் தேங்காய் எல்லாமே தட்டில் வச்சு ரெடி பண்ணுறோம். சாக்லேட்டு, அப்புறம் எல்லா பழத்தில் வந்து எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. இது பேரிச்சம்பழம், பிஸ்கட்டு, வெத்தலை பாக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். காலையில் தானே, அதனால் காலையில் எடுத்து வச்சுக்கலாம்னு வச்சுருக்கோம். அப்புறம் வாழைப்பழம் வந்து இது கற்பூரவள்ளி ஒரு சீப்பும், பச்சை நாடு வாழைப்பழம், செவ்வாழை ஒரு சீப்பு, வந்து அன்னாசி பழம், 3 அன்னாசி பழம். அப்புறம் வந்து 2 பிள்ளைங்களுக்கு காது குத்துறதுனால 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்கோம். இது பொண்ணுக்கு வந்து லெஹங்கா எடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பையனுக்கு வந்து பேண்ட்டு சட்டையும் எடுத்துருக்கோம். பேண்ட்டு இது வந்து சட்டை, இது கீழே இருக்குது பேண்ட்டு. அப்புறம் வந்து மெயினாக வந்து மாலை வந்து தாய்மாமா வீட்டில் காது குத்திட்டாங்க. மாலை போட்டு இருந்தாலும் பூ மாலை தான் போடுவாங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு ஒரு மாலை கட்டியிருக்கோம். அதை காமிக்கிற மாதிரி. இது மாதிரி யாரும் செஞ்சுட்டு போயிருப்பாங்களா என்னன்னு தெரில. நாங்கள் ஃபஸ்ட் டைமு இது வந்து புதுசாக இது மாதிரி சாக்லேட் வாங்கி கொடுத்து மாலை கட்ட சொன்னோம் 2 பிள்ளைங்களுக்கும். பொண்ணு வந்து சின்ன பொண்ணுனால கொஞ்சம் சின்னதாகவும், பையன் கொஞ்சம் பெருசாக இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் பெருசாகும். மாலை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் புதுசாக இப்போ இந்த வருஷம் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி செஞ்சுருந்தனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 கலர் சாக்லேட் வாங்கி கொடுத்து கட்ட சொன்னோம். சிகப்பு இது கலர்ந்து எல்லாமே நல்லா இருக்குல்ல மாலை. இதை வந்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பெரிய தட்டு எடு. இது ஒரு தட்டுக்கு வந்துடுச்சு. அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம்? அவ்வளோதானே. இதோட என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் வெடி கேக் பண்ண போகிறோம். ஆமாம், மெயினாக வெடி இருக்குது. மாமா வீட்டிலேருந்து வருஷம் போனோன்னாக்கா வெடி வெடிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். வெடி நம்ம வந்து வருஷம் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு வெடி வச்சு தான் எடுக்கணும். அதனால் ஒரு வெடி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டோம். இப்போ இதில் என்ன இல்லைன்னா பூவும் மேக்கப் ஜாமான் வந்து வைக்கல. இன்னும் வளையல் ஜாமான் எல்லாமே எங்கள் நாத்தனா கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்தோன்னா அதுவும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி காலையில் 9:30 to 10:30 ஃபங்க்ஷனு. சூப்பராக முடியணும். இந்த வீடியோவில் வந்து இப்போ பேக் பண்ணுறது வரும். பேக் பண்ணிடுவோமா? ஆனால் நல்லா ஓட்டு. கத்திரிக்கோல் எடுத்துப்போமா?
எரிமது இப்படி வைக்கிற அவ்வளோதான். என்ன மது இன்னும் கொஞ்சம் கீழே வரணுமா இல்லையா? இப்போ நடுவில் ஒட்டிடுவோம் அதை நடுவில். போதும் போதுமா? போதும், கீழே விழுவாது. கீழே விழுவாம இருந்தது தான் போதும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டணும். ஒன்றா ஒட்டிடு கொண்டா ஒட்டு இல்லை அரே கத்திரிக்கோள் போட்டிடு பாரு நடுவில். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒட்ட தெரியல, அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க இந்த வீடியோ எடுக்க சொல்லி. பிச்சு விட்றவா? ஆமாம், கத்திரிக்கோள் இருந்தால் கரெக்டாக வரும். அந்த வித்தியா அழகாக வெட்டி கீழே மடக்கி விட்ருங்க. இந்த சைடு ஒன்று பிஸ்கட் வச்சு இப்போ வந்து ஜாங்கிரியும் வந்து பேரிச்சம்பழத்தையும் ஒன்றாவே வச்சுட்டோம். அதை ஒட்ட போகிறாங்க. ஒட்டிட்டேன்னு வச்சிங்களேன் சூப்பராக இருக்கும். இதே ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் சைடாக கொண்டு வாங்க, அந்த பக்கம் இல்லை அப்படி வேணாமா, இப்படி ஒட்டினா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி ஒட்டினா தான் கரெக்டாக இருக்குமா? தேங்காயெல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சாக்லேட்டுக்கு ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பிஸ்கட்டு, அப்புறம் வந்து சீனி, இந்த பழம்லாம் எல்லாத்துக்குமே ஒட்டிடுவோம். ரெண்டாக ஒட்டுறீங்களா? சரி, ஒட்டிக்கிட்டே இருங்க. கீழே தான் வரும். எல்லா ஜாமானுமே வாங்கிட்டோம். இப்போ வெத்தலையும் பாக்கு பூ 3 வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஏன்னா நாளைக்கு தான் ஃபங்க்ஷனு. அதனால் அது போகும்போது நம்ம தாம்பளத்தில் வச்சு நம்ம இது மாதிரி பேக் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணியாச்சு. இந்த கவர் பத்தலை, அதனால வந்து இப்போ தேங்காய் வளையல் ஜாமான் கூட எங்கள் நாத்தனார் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. எல்லாமே செட்டாக வந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து முக்கியமான பொருளை உங்ககிட்ட காமிக்கல. காது குத்துனாலே நகை தானே மெயின். நாங்கள் என்ன நகை போடுறோன்னு காமிக்கிறோம் பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து பொம்பளை பிள்ளைக்கு 3 கிராம் தோடு. பொம்பளை பிள்ளைக்கு காது குத்துறதுனால தோடு நாங்கள் எடுத்தோம். அடுத்து வந்து ஆம்பளை பிள்ளைக்கு வந்து ரிங்கு. இது வந்து 2 கிராம். நல்லா இருக்கா? இது 2 கிராம் ரிங்கு. இது ஆம்பளை பிள்ளைக்கு. இங்க பாருங்க, இது ரெண்டும் நாங்கள் செய்கிறோம். பொண்ணுக்கு இது பையனுக்கு. மொத்தம் வந்து 5 கிராம் நாங்கள் செய்ய போகிறோம் நகை. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து ஒன்று வந்து உங்ககிட்ட காமிக்கிறோம். எங்கள் கல்யாண நாளைக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்க போகிறோன்னு சொன்னோம்ல, ஃபோட்டோ பிடிச்சிட்டோம். அந்த வீடியோலேயே வந்து ஃபோட்டோ காமிச்சிருப்போம். ஆனால் ஃப்ரேம் கொடுக்கல. நாங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு கேட்டோம். இதில் பாருங்களேன், இன்னும் மாட்டல ஃப்ரேம் வந்துருச்சு. இது இந்த ஃப்ரேம் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க அப்பா, இதுதான் எங்க அப்பா, இது எங்க அம்மா. எங்க அப்பா போட்டாவே எங்க வீட்டுல இல்லையா? எங்க அப்பா போட்டாவே எங்க வீட்லயே இல்லையா? அதோட எங்க அம்மா வீட்டுல போயிட்டு தம்பி பொண்டாடிட்டு போயிட்டு பழைய ஆல்பம், அங்க சின்ன பிள்ளையில உள்ள வீடியோ போட்டோ எல்லாமே இருந்தது. அதுல இருந்து எங்க அம்மா அப்பா போட்டோ மட்டும் தனியா வாங்கிட்டு வந்து நாங்க ஃபேமிலியோட இருக்கோம். நான் வந்து இப்ப மது சடங்குக்கு அப்பயே அந்த இதுல வந்து போட்டோ ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்போ எங்களால முடியல, போட்டோ எடுத்துட்டு போய் கொடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் அங்கே எடுத்தனால எடுக்க முடியல. இப்போ வந்து இப்போ எங்கள் கல்யாண நாளைக்கு இங்கேயே வீடியோ எடுத்தனால ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் எடுத்தோமா, அதனால இதில் வந்து எங்கள் மாமியார் மாமனார் ஃபோட்டோ வந்து இது சடங்குக்கு எடுத்தது. மது சடங்குக்கு எடுத்த ஃபோட்டோவை கொடுத்து அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக வந்து அப்பயே கல்யாண நாள் அன்னைக்குன்னே எடுத்தோம் அந்த ஃபோட்டோ. இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுதான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். இதை வந்து இப்போ ஹாலில் மாட்டி வைக்கிறோம். நல்லா இருக்கான்னு பாருங்க. இதுதான் எங்கள் ஃபேமிலி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோனா ஃபங்க்ஷன் வீடியோ தான். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். இதோட காலையில் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷனு. இன்னைக்கு இந்த வீடியோ சனிக்கிழமையோட முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.